வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு மேங்களூர் ஸ்டைலில் பேல்பூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பேல்பூரியில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கும். அது வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேல்பூரி இருக்குது. நான் உங்களுக்கு கொல்கத்தா வெர்ஷன், பெங்களூர் வெர்ஷன் எல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபி லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது மேங்களூர் வெர்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பொரி யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபிக்கு. சாம்பார் பொடி, சாட் மசாலா தூள் யூஸ் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். மிக்சர் நம்மளுக்கு ரெகுலராக மெட்ராஸ் மிக்சர் கிடைக்குது இல்லையா, அது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சேவ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா காய்கறியும் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், கேரட் திருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, மல்லி இலை, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எலுமிச்சம்பழம் தேவைப்படும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு எல்லாம் இந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கொக்கே சுப்பிரமணியா, உடுப்பி, மேங்களூர் இந்த சைடெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பேல்பூரி இந்த இடத்துல சாப்பிட்ணும். ஸோ இந்த சாமி கோயிலுங்க கிட்டெல்லாம் வந்து இந்த மேங்களூர் சைடில் இந்த மாதிரி பேல்பூரி விற்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு அந்த நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து சாம்பார் பொடியும் சாட் மசாலா தூளும் நான் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் சாறு, உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இந்த பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இந்த மேங்களூரில் பொரியே டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த பொரி வந்து ஃபேட்டாக ஒரு மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற பொரி இந்த மாதிரி ரெகுலர் பொரி தான். அதுவே வறுத்து நான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து டேஸ்ட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கினேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கினேன். இப்போ இதில் வந்து நம்ம பொரி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இந்த மேங்களூர் பேல்பூரி தயார். ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த மெட்ராஸ் மிக்சர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேவ் விட இந்த மெட்ராஸ் மிக்சர் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியின் டீட்டெயில், நான் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். All my social media handlings will be in the description box below this video. The same recipe is also posted in YouTube English. YouTube English link கூட description box below this video இருக்கும். இந்த பேல்பூரி தயார். இது நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். மேலே இன்னும் கொஞ்சம் மல்லி இலை, தக்காளி, இந்த மெட்ராஸ் மிக்சர்லாம் சேர்த்து நான் சர்வ் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்தது. க்ரன்ச்சியாக இருந்தது. அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை இந்த பேல்பூரியில் ரொம்ப நல்லா யூனிக்காக நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.